அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, வணக்கம். பேசுகிறதுக்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. மனதை உலுக்கக்கூடிய, ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய பல நிகழ்வுகள் உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் எந்த எல்லைக்கு போகும் என்று எதுவும் தெரியல. இதற்கிடையில் காசாவில் இஸ்ரேல் நடத்துகின்ற இந்த இன அழிப்பு என்பது ஒரு ரொம்ப கொடூரமான முறையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மனிதகுலம் நம்முடைய கண்ணெதிரில் நம்முடைய சமகாலத்தில் இவ்வளோ பெரிய படுகொலையை வேறு எந்த அரசும் நடத்துமான்னு நமக்கு தெரியல. இப்படி உக்ரைன் ரஷ்ய போர் என்பது 3 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தங்கள்லாம் ஏதோ 2 நாடுகளுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனைகளைப் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே அது ஏற்படுத்துகின்ற அழிவு இந்த நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உழைப்பாளி மக்களுடைய உழைப்பு, அவர்களுடைய உழைப்பால் உருவான செல்வங்கள் இதெல்லாம் நாசமாகி கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல் என்பது மேலும் மேலும் நாசமாகி கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான பிரச்சனைகளை நாம் தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. உள்நாட்டு பிரச்சனையும் ஏராளமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பல விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைத்தாலும் நம்ம உடனடியான சில விஷயங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே பேசப்படுகின்ற ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் சேர்ந்து மதுரையில் வர 22ஆம் தேதி நடத்துகின்ற அந்த முருக பக்தர்களின் ஆன்மீக மாநாடு என்று ஒரு மாநாட்டை அவர்கள் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த கடைசி மாதம் மே மாதத்தினுடைய கடைசியில் இந்த அறிவிப்பை நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட போது உடனே நான் அதை பற்றி என்னுடைய முகநூலில் எழுதினேன். அது என்ன நோக்கத்துக்காக அவங்க செய்கிறாங்கன்னு எழுதினேன். அதையொட்டி சில செய்திகளை இந்த வீடியோவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இப்போ முருக பக்தர்களின் ஆன்மீக மாநாடு என்று இந்து முன்னணி அறிவித்திருக்கிறது. இந்து முன்னணியினுடைய அறிவிப்பை யார் வெளியில் பேசுகிறான்னு சொன்னால் பிஜேபி பேசுகிறது. அப்போ பிஜேபி இந்து முன்னணி ஒன்றுங்கிறது நமக்கு தெரியும். அது அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த மாநாடு உண்மையிலே எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வலர்களுக்கு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியுமே. இது வேறு ஏதோ ஒரு வேலை திட்டத்தோடு ஒரு அஜெண்டாவோடு இந்த மாநாட்டை கூட்டுறான், இவனுக்கும் பக்திக்கும் சம்மந்தம் இல்லை, முருகனை கையில் எடுத்துக்கிட்டு அக்கப்போர் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் மதுரையில் அதற்கு எதிராக தோழர் வாஞ்சிநாதன், குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு, அதை வழிநடத்துகின்ற வழக்குரைஞர் தோழர் வாஞ்சிநாதன் அதற்கு எதிராக தீவிரமாக போராடி வருகிறார். அந்த மாநாட்டை தடை செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு அர்ச்சகர் மாணவர் சங்கம் மற்றும் பல அமைப்புகள் எல்லாம் வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஒரு 52 நிபந்தனைகளோடு அரசியல் சட்டத்தில் மத சுதந்திரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் மாநாட்டை நடத்தலாம் என்று நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கிறது. அதில் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுதே அந்த நீதிமன்றம் சில முக்கியமான நிபந்தனைகளை, அந்த இதில் யாரும் அரசியல் பேசக்கூடாது, இல்லை ஆன்மீகம் மட்டும்தான் பேசணும் என்று நீதிமன்றம் நிபந்தனை விதித்திருக்கிறது. ஆமாம், நாங்கள் ஆன்மீகம் தான் பேச போகிறோம், இதில் அரசியல்லாம் ஒன்றும் இல்லை என்றெல்லாம் அவர்கள் இந்து முன்னணிக்காரர்கள் பிஜேபிக்காரர்கள் பேசி கொண்டிருந்தாலும் அது முழுக்க ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நடத்தப்படுகின்ற மாநாடு என்பதை ரொம்ப அடிப்படை ஆரம்ப அரசியல் அறிவு உள்ள எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இயல்பானது. அது ஒன்றும் பெரிய அதிசயமெல்லாம் இல்லை, பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. நண்பர்களே, இப்போ முருக பக்தர்களின் ஆன்மீக மாநாடு என்று போட்டிருக்கிறார்கள். இப்போ ஆன்மீக மாநாடுன்னா எதுக்கு? இப்போ ஆன்மீக மாநாட்டுக்கு என்ன தேவை? இப்போ ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகத்தை ஒரு அரசியலாக இவர்கள் மாற்றுகிறார்கள். ஆன்மீகம் என்பது அடிப்படையில் ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வு சார்ந்த ஒரு விஷயம். ஒரு மனிதன் தன்னுடைய மன நிறைவுக்காக, அதாவது ஆடு மாடு மற்ற விலங்குகள்லாம் வாழ்வதற்கு சாப்பிடுது, குட்டி போடுது, வாழ்ந்து செத்து போகுது, அவ்வளோதான். அவங்களுக்கு மற்ற விலங்குகளுக்கு, மனிதனை தவிர மற்றவர்களுக்கு ஆன்மீக தேவை என்று ஒன்று கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு ஆன்மீக தேவை இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறு வகையான ஆன்மீக தேவைகள் இருக்கின்றன. ஒருத்தன் 4 பேருக்கு நல்லது செஞ்சு அதன் விளைவாக ஒரு மன நிறைவு அடைவான்.
ஒருத்தர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு மன நிறைவை அடைவான். இன்னும் சில பேர் வந்து கவிதை எழுதி மன நிறைவை அடைவார்கள். ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு வடிவங்கள் இருக்கின்றன. அந்த ஆன்மீக உணர்வு என்பது ஒவ்வொரு தனி மனிதன் சம்மந்தப்பட்டது. அதில் இந்து முன்னணிக்கு என்ன வேலை இருக்குது? இப்போ கோயிலுக்கு போகிறவங்க கூட பல பேர் போகிறாங்க, கும்பலாக போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சாமி கும்பிட்டு அம்பாட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். அதுதான் ஆன்மீகம், அவ்வளோதான். ஆனால் ஆன்மீகத்தை வைத்துக்கொண்டு நான் மாநாடு நடத்துகிறேன்னு எப்போ ஒருத்தன் சொல்கிறானோ, ஆன்மீகத்தை வைத்துக்கொண்டு எப்போ ஒருத்தன் வந்து ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்குறானோ, அப்போயே அவன் பெரிய களவாணிப்பையே ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்து முன்னணி ஒரு ஆன்மீக அமைப்புன்னு சொன்னால் அது ஒன்றா நபர் களவாணி பெயர்களும் திருட்டு பெயர்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆன்மீக மாநாடு, முருக பக்தர்களுடைய ஆன்மீக மாநாடு நடத்த வேண்டிய தேவை என்ன வந்திருக்குங்கிறது தான் நம்ம முதல் கேள்வி. மாநாட்டுக்கு என்ன அவசரம்? இப்போ முருக பக்தர்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ முருகனுக்கு தான் என்ன பிரச்சனை? முருகனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. முருகனோட பொண்டாட்டி வள்ளி தெய்வானைக்கு ஏதாவது வள்ளி தெய்வானைக்கு இடையில் வந்து சக்காலத்து சண்டையாக நமக்கு தெரியாது. முருகன் எந்த பிரச்சனையும் இருக்குது மாதிரி சொல்லலை. சரி, முருக பக்தர்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் பாட்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து முருகனை மையப்படுத்தி ஏராளமான விழாக்கள் இருக்கின்றன. கந்த சஷ்டி, சஷ்டி இருக்குது, அப்புறம் தைப்பூசம் இருக்குது, வைகாசி விசாகம் இருக்குது, அப்புறம் வந்து இப்போ ஏராளமான நிகழ்ச்சிகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முருகனை வச்சுக்கிட்டு நிறையா போகிறாங்க. சித்ரா பௌர்ணமி இருக்குது. இப்படி நிறைய முருகனை வைத்துக்கொண்டு சூரசம்ஹாரம், ஆடிப்பூரம், இப்படி ஏராளமான முருகனை மையப்படுத்திய விழாக்கள் நிறைய நடக்குது. மக்கள் ஆயிரக்கணக்கில் போகிறாங்க, சாமி கும்பிட்டு வராங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ உனக்கு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எதுக்கு மாநாடு நடத்துகிற? ஆகவே இந்த மாநாடு நடத்துறது என்பது ஆன்மீகத்திற்காகவும் அல்ல, முருகனையுடைய புகழை பாடுவதற்குமா அல்ல, முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற மாநாடு என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாநாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க? இப்போ 5 லட்சம் பேரை நான் கூட்ட போகிறேன்றான். 5 லட்சம் பேரை கூட்டி நான் வந்து கந்த சஷ்டி கவசம் பாட போகிறேன். சரி, 5 லட்சம் பேரை கூட்டி கந்த சஷ்டம் பாடுறதுனால என்ன வரப்போகுது? கந்த சஷ்டி கவசத்தை பாடினா அவனுக்கு கஷ்டமெல்லாம் நீங்கி நல்லது நடக்கும்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில். சரி, இந்த கந்த சஷ்டி கவசத்தில் உள்ள வந்து ஒரே அபத்தமாக இருக்குடா அப்படின்னு கருப்பர் கூட்டம்னு இளைஞர்கள் வந்து அது பேசினாக்க உடனே எங்களை வந்து முருகனை அவமானப்படுத்தி விட்டார்கள், இந்து மதத்தை அவமானப்படுத்தி விட்டார்கள், உடனே கூச்சல் போட்டு அவங்களெல்லாம் கைது பண்ணுன்னு சொல்லி ஒரு நெருக்கடி உண்டாக்கி கைதெல்லாம் பண்ணாங்க. கந்த சஷ்டி கவசத்தை எவனா படிச்சிருக்கானா? உள்ளர போய் இந்த 60வது வரியிலேருந்து 90வது வரி வரையிலையும் படித்து பாருங்கள். உடம்பில் இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் நீ வந்து தனித்தனியாக காப்பாற்று அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை. உடம்பில் இருக்கிற அத்தனை உறுப்புகள்னால் ஆண் பெண் பிறப்புறுப்பு, பெண்களுடைய வந்து மார்பகம், இதையெல்லாம் தனித்தனியாக காப்பாற்றுன்னு முருகன்ட்டு கேட்குறது தான் கந்த சஷ்டி கவசம். இப்போ கந்த சஷ்டி கவசம் வந்து அறுபடை வீட்டில் ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒரு கந்த சஷ்டி கவசம் இருக்குங்கிறான். இப்போ நம்ம வந்து காக்க கனகவேல் காக்கன்னு ஃபேமஸான கந்த சஷ்டி கவசம் இருக்கு இல்லையா? அது திருச்செந்தூர் முருகனுக்காக பாடினது. சரி, தொலையுது. ஏன்டா இப்படி அபத்தமாகலாம் பாடுறீங்கன்னு கேள்வி கேட்டால் உடனே என்ன முருகனை அவமானப்படுத்தின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி அது அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து வந்து அரெஸ்ட் பண்ணவெல்லாம் வச்சானுங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். அப்போது இதெல்லாம் என்ன தெரியுதுன்னு சொன்னால், உன்னுடைய கந்த சஷ்டி கவசத்தில் இந்த மாதிரி இப்போ அருவருப்பாக இருக்குது, மனித நாகரிகத்துக்கு விரோதமாக இருக்குது, பகுத்தறிவுக்கு விரோதமாக இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றும் பதில் சொல்லு, இல்லைன்னா விட்டுட்டு போ. எதுக்கு வந்து கேஸ் போடுற, எதுக்கு வந்து கூக்குரல் போடுற? அப்போது அது அரசியல் பண்ணுறதுக்காக தான் அதை செய்கிறான். அப்போது இது வந்து இப்போது இந்த மாநாட்டை நடத்துவதை அறிவித்ததற்கு பிறகு நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்? இதில் வந்து அரசியலெல்லாம் கிடையாது, இது முழுக்க ஆன்மீகம்னு சொன்னார். இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து அறிவிச்சிருக்கிறார். என்ன அறிவிச்சிருக்காருன்னா, நான் வந்து நேற்றிலேருந்து 6 நாட்கள் 16/6/22 16 17 26 நாளைக்கு விரதம் இருக்க போகிறாராம். முருகனுக்கு விரதம் இருக்க போகிறாராம் நயினார் நாகேந்திரன். சரி, விரதத்துக்கு என்னடா வந்து நோக்கம் அப்படின்னு கேட்டால், 2047 வந்து இந்தியாவை வல்லரசாக்கும் பொழுது தமிழ்நாட்டையும் வல்லரசாக்கிறதுக்காக முருகன்கிட்ட வந்து விரதம் இருக்கிறாராம். அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை காப்பாருக்கு. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன? தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான கலாச்சாரம் மத வேறுபாடுகளை தாண்டி எல்லோரும் ஒன்றாக வாழ்வது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை கலாச்சாரம். நீ என்ன கலாச்சாரத்தை பண்ணுற? நீ முஸ்லீம் வேறு, இந்து வேறு, கிறிஸ்தவம் வேறு என்று சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை பரப்புவதுதான் உன்னுடைய நோக்கமாக வைத்துக்கொண்டு தமிழ் கலாச்சாரத்தை நான் காக்க போகிறேன், அதுக்காக விரதம் இருக்கான்னு பேசுகிறேன். இது எவ்வளோ பெரிய ஃப்ராடு நயினார் நாகேந்திரன் பேசுகிறது. அப்புறம் பேசுனா பெண்கள் பாதுகாப்பு. சரி, பெண்கள் பாதுகாப்பு முருகன் பார்த்துக்குவாருன்னா முருகன்ட்டு விட்டுடு, நீ எதுக்கு விரதம் இருக்கிற இல்லையா?
அப்போ அதே போல் தமிழ்நாட்டில் போதைப் பொருள்லாம் அதிகமாகிடுச்சான். போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு, பெண்களை பாதுகாக்கிறதுக்கு, விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் முருகனை வேண்டி இவர் வந்து விரதம் இருக்கிறாராம். இப்போ நீங்கள் விரதம் இருப்பதாக இவன் சொல்லியிருக்கிற கோரிக்கைகள் பூரா என்ன பாருங்கள், எல்லாம் அரசியல் கோரிக்கை. இப்போ பேசுகிற பூரா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு நல்லது கெட்டது கிடைக்கல, போதைப்பொருள் அதிகமாகிடுச்சு, இந்தியாவிலே போதைப்பொருள் மிக்க மாநிலமாக தமிழ்நாடு மாறிப்போச்சு, இதெல்லாம் அரசியலில் வந்து பேசிகிட்டு இருக்கிறான். இந்த அரசியலில் என்னென்னலாம் பேசுகிறானோ அதை முருகன்கிட்ட வந்து சொல்லி நான் வந்து அதையெல்லாம் போக்குவதற்கு விரதம் இருக்கிறேங்கிறான். சரி, முருகன்கிட்ட சொல்லி விரதம் இருக்கிறேன்னு சொன்னால் அரசியலாளர்களையே அதை பற்றியெல்லாம் பேசுகிறேன், அதை விட்டுணும்ல. அப்போது இவங்க பேசுகிறது முழுக்க முழுக்க அரசியல் பிரச்சாரத்தை, அதாவது திமுகவுக்கு எதிராக, திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராக, கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு திராவிட சிந்தனைக்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கு முருகனை கையில் எடுத்திருக்கானே தவிர இவனுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை இவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். இப்போ என்ன, இப்போ எல்முருகன் மந்திரி எல்முருகன் என்ன பேசுகிறான், அந்த ஆள் 2026 தேர்தலில் வந்து முருகன் வந்து திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்களாம். ஏண்டா முருகன் வந்து முருகனுக்கு அதுதான் வேலையா? இப்போ முருகன் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரா உன்ன மாதிரி? அதெல்லாம் போகட்டும். 2026 முருகனை வந்து திமுக வீட்டுக்கு அனுப்புவார்னா சரி, அவர் அனுப்பிட்டு போகிறாரு, அதுக்கு எதுக்கு நீ மாநாடு நடத்துகிற? அப்போ இவன் மாநாடு நடத்துறதுங்கிறதுனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் முருகனை வச்சு என்ன மாதிரி கச்சேரி நடத்தினாலும் கத்தினாலும் ஒன்று கதைக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே எல்முருகன் வந்து வேல் யாத்திரை நடத்தினார். அப்புறம் திருப்பரங்குன்றத்தை வச்சு அரசியல் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நவரில். இப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், இப்போ வந்து முருகர் மாநாடு நடத்தி 5 லட்சம் பேர், 5 லட்சம் பேரை கூட்டுவது என்பது தான் அவருடைய இலக்கு. இப்போ 5 லட்சம் பேர் அவனால் கூட்ட முடியுமா? 5 லட்சம் பேர் வருவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது என்று தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாநாட்டினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், 2 நோக்கம் தெரியுது. ஒன்று, திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகணும், திராவிட இயக்க எதிர்ப்பு பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகணும். 2வது, ஒரு பெரிய கூட்டத்தை காட்டி தமிழ்நாட்டில் வந்து மற்றவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இது பெரியார் பூமியெல்லாம் இல்லை, பகுத்தறிவு பூமியெல்லாம் இல்லை, திராவிட பூமியெல்லாம் இல்லை, இது வந்து ஆன்மீக பூமி, நாங்கள் வந்து பிஜேபி வளர்ந்துக்கிட்டே இருக்குது என்று ஒரு கருத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியிலே உருவாக்குவதற்கு ஒரு கூட்டத்தை கூட்டணும். அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளெல்லாம் பார்த்து ஒரு பெரிய வசூல் வேட்டை நடத்தி கொஞ்சத்தை மாநாடு நடத்திட்டு பாக்கியை வந்து ஆட்டையை போடணும். இதுதான் இவங்களுடைய நோக்கம். அப்போ இதில் முக்கியமாக இவர்கள் செய்வது என்னவென்று சொன்னால், தங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதை போல காட்டுவதற்காகத்தான் முருகனை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்களே தவிர வேறு என் நோக்கம் எது கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் சம்மந்தப்பட்டது. இதில் முருகனை வச்சுக்கிட்டு என்ன கலாட்டா பண்ணணும்னு பார்க்குறான். இப்போ ஏற்கனவே சிக்கந்தர் மலை, இப்போவே வந்து அமித்ஷா உள்பட என்ன பேசுகிறான், இந்த திருப்பரங்குன்றம் வந்து முருகர் மலையே வந்து திமுக சிக்கந்தர் மலைன்னு பேசி திமுக மேலே வந்து பழியை சுமத்துறான். மதுரையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் மலை என்கிறார்கள், இந்துக்கள் வந்து திருப்பரங்குன்றம் மலை முருகன் மலைன்னு சொல்லிட்டு போகிறான். அவ்வளோதான். இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம், திமுக அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இப்படி எல்லாவற்றையும் இதை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டாந்து இவர்கள் நினைக்கின்ற இந்த அரசியல் நடத்துவதற்கு தான் இந்த வேலையை செய்கிறார்கள் என்பதுதான் நாம் வந்து கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போது இந்த மாநாட்டுக்கு வந்து யார் கூப்பிட்றான், யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்றான். 1ஆம் நம்பர் திருட்டுப்ப ஒரு நாடு பூரா கலவரத்தை உண்டாக்கி முஸ்லீம்களை கொல்றதே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக வைத்துக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு கிரிமினல் அவனை இங்கே கூப்பிட்றான். முருகனுக்கும் வந்து அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆந்திராவில் இருக்கக்கூடிய வந்து பவன் கல்யாணத்துக்கும் முருகனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் இவங்களெல்லாம் கூப்பிடுற? ராஜா வந்து எப்படிப்பட்ட நபர்? ஊரை ஏதாவது அக்கப்போரை உருவாக்குறது அவனுடைய வேலை. அப்போது 1ஆம் நம்பர் களவாணி பயல்களையும் திருட்டு பயலையும் கொலகார பயல்களையும் இந்த மாநாட்டு கூப்பிடுறதுலேருந்தே தெரியுது இது ஆன்மீக மாநாடு இல்லை, அரசியல் கலவரத்தை உருவாக்குவதற்காகத்தான் இவர்கள் கூடுகிறார்கள் என்பது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த மாநாட்டை ஏதோ ஆன்மீக மாநாடு முருகனுக்காக தான் நடத்துகிறான், அரசியல் சட்டம் தான் சொல்லுதே என்று அலட்சியமாக இருக்க முடியாது. தோழர் வாஞ்சிநாதன் அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய பல தோழர்களும் பல அமைப்புகளும் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிரிமினல் மதுரையை மையமாக வைத்து தொடர்ந்து ஒரு தென் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டாக்குவதற்கு, தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடைநிலை சாதிகள்லேருந்து ஆட்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏதாவது கலாட்டா பண்ணுறதுக்கு இவங்க வந்து அக்கப்போர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆகையினால் இது முருகர் மாநாடு ஆன்மீக மாநாடு அல்ல, இது முழுக்க முழுக்க ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு அல்லது பிஜேபி தனக்கு செல்வாக்கு இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு, அதன் மூலம் ஒரு நாளைக்கு பிஜேபி ஓட்டு போட்டு தான் பார்ப்போமே என்கிற மாதிரி ஒரு மனநிலையை இந்த இடைநிலை சாதிகளிடம் இடைநிலை வர்க்கங்களிடம் உருவாக்குவதற்கான ஒரு
மோசமான நோக்கத்தோடு தான் அவர்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். ஆகையினால முருகர் பக்தர்கள் நீ போய் சாமி கும்பிடுறதை யாரும் தடுக்கலை. ஆனால் அவனோடு போய் கூத்தடிச்சிட்டு அவனுடைய இந்த கீழ்த்தரமான நோக்கங்களுக்கு நாம் இரையாகிவிடக்கூடாது என்பதே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதிலும் முருக பக்தர்களுக்கு. இப்போ பார்த்து முருகன் மேலே இவனுக்கு திடீர்னு பக்தி வந்துருச்சு. எல்லா பேரும் பேசுகிறான், அமித்ஷா உட்பட. முருகன் தமிழ் கடவுள், முருகன் தமிழ் கடவுளுங்கிறது நமக்கு தெரியாதா? இவன் தான் கண்டுபிடிச்சி சொல்லணுமா? அப்போது இதை ஒரு பொது வெளியில், அரசியல் வெளியில் தொடர்ந்து பேசுவதற்கு காரணம் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கலவர உள்நோக்கத்தோடு இவர்கள் இந்த மாநாட்டை திட்டமிடுகிறார்கள். நீங்கள் ஆன்மீகம்னு சொன்னால் அவன் கோயிலுக்கு போய் வேறு ஏதாவது பண்ணு, கோயிலுக்கு போகிறவனுக்கு நல்லது கெட்டது பண்ணு. அங்கே மதுரையில் பாண்டி கோயிலுக்கு பக்கத்தில் பெரிய கூட்டத்தை போட்டு அந்த அறுபடை வீட்டு சாமியெல்லாம் கொண்டாந்து அங்கே வச்சு டெய்லி கண்காட்சி மாதிரி வச்சு தீபாராதனை காட்டுறான். அது இதுங்கிறான். இப்போ இதுக்கெல்லாம் எந்த ஆன்மீகம், எந்த ஆகம விதிகள் இவர்களுக்கு அனுமதி கொடுக்குது? ஒரு பக்கம் பார்த்தா ஆகம விதி எல்லாரும் தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டால் அதுக்கு ஆகமத்தை காட்டுறான். பார்ப்பனர் அல்லாதவர்கள் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லி இப்போ அரசாங்க சட்டம் போட்டு அதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போகிறான், ஆகமத்துக்கு எதிரானதுங்கிறான். இப்போ இந்த அறுபடை வீடுகளெல்லாம் கொண்டாந்து இங்கே இப்போ மினியேச்சர் சைஸில் சாமி சிலையெல்லாம் வச்சுக்கிட்டு பூஜையெல்லாம் பண்ணுறே, புனஸ்காரம் பண்ணுறே, இது எந்த ஆகமத்தில் இருக்குது? அப்போ இவன் நினச்சன்னா எது வேணாலும் பண்ண ஆகமத்தை மீறலாம். ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு உரிமையை கேட்டால் அங்கே ஆகமத்தை கொண்டு நீட்டுறான். இப்போ இவன் பூரா 1ஆம் நம்பர் களவாணி பயல்க, திருட்டு பயல்க, மக்கள் விரோத கிரிமினல் சக்திகள். இந்த கிரிமினல் சக்திகளுடைய இந்த ஆன்மீக நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்பக்கூடாது. இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்தின் பெயரால் தங்களுடைய அரசியலை கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திணிக்கின்ற இந்த திருட்டுத்தனத்துக்கு நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த மாநாட்டின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும் நினைத்தேன். நன்றி, வணக்கம்.